எப்போவுமே ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர் பேசினதுக்கப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால் நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டிங்க, ஸ்டக் ஆகி போச்சு சார். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுங்கடா டேய். 2 நாளைக்கு முன்னாடி ஐசேரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோலாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபின்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷ பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்பவும் அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு